கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மார்க்கு 1 அதிகாரம் 35 அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? அதிகாலை ஜெபம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் காலையில், அதாவது அதிகாலையில் எழும்பி ஜெபித்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜெபம் இல்லை. காலை ஜெபம் இருக்கிறது உண்மைதான். நம் வேலைக்கு புறப்படுவதற்கு முன்பு அல்லது கல்லூரிகளுக்கு செல்வதற்கு முன்பு நாம் 2 நிமிடம் ஜெபிக்கிறோம், உண்மைதான், அது நல்லதுதான். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கிறது. அது அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஆத்மநேசரோடு கொள்ளும் உறவு. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார். அவ்வளவு ஊழியத்தின் மத்தியிலும் அநேக இடங்களுக்கு நடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அற்புதங்களை செய்த நேரத்திலும் அவ்வளவு களைப்பின் மத்தியிலும் கூட ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதை விடவே இல்லை. அதிகாலையில் முதல் மணி நேரத்தை தன் பிதாவோடு நேரம் செலவிடுவதை அவர் விடவே இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதா? ஒருவேளை ஆதி நாட்களில் நீ அதிகாலையில் எழுந்து ஜெபித்தாய். அப்பொழுதெல்லாம் உனக்கு எதிராக வரும் பாவத்தை எளிதாய் உன்னால் மேற்கொள்ள முடிந்ததே. ஆனால் இன்றைக்கு இதை என்னால் செய்ய முடியவில்லையே, இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே என்று நீ அங்கலாய்ப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய அதிகாலை ஜெபத்தை நீ இழந்து விட்டதுதான். அந்த அதிகாலை ஜெபத்தை இழந்ததினால்தான் உன் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார், உன்னுடைய வைராக்கியமான வாழ்க்கையை இழந்து விடுகிறார். ஆகவே நீ அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணி என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். தேவ ஜனமே, என்னால் இதுவெல்லாம் முடியவில்லையே என்று அங்கலாய்ப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் முடிய வைக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் அதிகாலை ஜெபம். இருட்டோட எழுந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக முதலாவது நிற்பீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் வருகிற எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான பலத்தை அவர் கொடுப்பார், ஜெயத்தை நீங்கள் எடுப்பீர்கள். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஒப்பு கொடுங்கள். ஒருவேளை உங்களுடைய வேலையின் சோர்வின் நிமித்தம், பலவீனத்தின் நிமித்தம் அதை நீங்கள் விட்டிருக்கலாம். ஆனால் மீண்டுமாய் துவங்குங்கள். ஒரு நாள் விட்டு விட்டதற்காக அதை தொடர்ந்து செய்யாமல் இருப்பதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஜெப வேண்டும் என்ற ஆசையை முதலாவது வளர்த்துக் கொள்ளுங்கள். 2வது பிரயாசப்படுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதிகாலையில் நீங்கள் அவரை தேடும் போது அந்த நாளில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓடும் என்பது சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.